இன்று தருமபுரி மாவட்ட அளவிலான பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆலோசனை கூட்டம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்ட செய்தி, வரக்கூடிய 4ஆம் தேதி அக்டோபர் 4ஆம் தேதி தருமபுரி மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு போராட்டம். அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு எல்லோரும் எப்படியெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும், பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசிக்கிற கூட்டமா இந்த கூட்டத்தில். கடையெடுப்பு போராட்டம் அவசியமான கட்டாய அவசியம். இந்த கடையெடுப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் பழைய அளவு குறைஞ்ச மாவட்டம் தருமபுரி. பெரிய பாசன திட்டங்கள் இல்லாத மாவட்டம் தருமபுரி. எந்த தொழில் வசதியும் வேலை வாய்ப்பும் இல்லாத மாவட்டம் தருமபுரி. நிறைய குடும்பங்களுக்கு சோறு போடுறது, குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு காரணமாக இருப்பது கறவை மாடுகள் தான். இப்படி பின்தங்கிய மாவட்டம், விவசாயத்தையே நம்பி இருக்கிற இந்த மாவட்டம் வளரணும்னு சொன்னா, பக்கத்துல ஓடுகிற காவிரியில் ஒகேனக்கல்ல இருந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஏரி குளம் குட்டைகளை நிரப்ப வேண்டும் என்று அரசை வலியுறுத்துகிற போராட்டம், அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கிற போராட்டம். இது காலந்தாழ்த்தாம வேகமா பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான இது ஒரு போராட்டம் தான். இதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் நான் பல முறை தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறேன். எங்க வெங்கடேசன் பேசிட்டு இருக்காரு. முதலமைச்சர் நம்ம தருமபுரிக்கு வர்ற நேரமெல்லாம் சரி, ஒகேனக்கல் வந்த நேரத்திலையும் முதலமைச்சர் இடத்திலேயே தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கேன். அப்படி சட்டமன்றத்தில் வலியுறுத்தினேன், முதலமைச்சரோட தனியாகவும் பேசினேன். அவர் சொன்ன செய்தி, இந்த திட்டத்தை கட்டாயம் நிறைவேற்றுவோம், நிதி பற்றாக்குறையா இருக்குது, கொஞ்சம் பொறுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படி நிதி பற்றாக்குறை இருக்குது, பொறுங்கன்னா காலம் கடந்துகிட்டே இருக்குது, வறட்சி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அது வேகமா பண்ணுங்கன்னு சொல்றது அரசு ஈர்க்கிறதுக்கு, இது உடனடியாக நிறைவேற்றத்தை வலியுறுத்துகிற போராட்டமாக தான் இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்தோம். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு வலிமையான சக்தி மிக்க இயக்கம். இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியும், வாக்காளர் பெருமக்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். தெரிஞ்சே தெரியாம யார் பேசினா கூட தமிழ்நாட்டினுடைய மூத்த தலைவர், முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர், பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட்டணியில் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வலிமையை பற்றி என்கிட்ட பல தடவை பேசியிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சியை அரசியல் ரீதியாக அவர் மாறுபட்டு இருந்தா கூட அவர் என்னைக்கும் தனிப்பட்ட முறையில் பாட்டாளி மக்கள் கட்சியை குறைச்சி பேசினதே இல்லை. இன்னொரு ஆளுங்கட்சி அதிமுக. அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்கட்சியாக இருந்து அந்த கட்சி வழிநடத்திய அம்மையார் புரட்சி தலைவர்கள் கூட ஒரு முறை கூட பாட்டாளி மக்கள் கட்சியை நேரடியாக குறை சொன்னதே இல்லை. நேரடியாக குறை சொல்றதுக்கு, இந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துறது ஒரு நபர் தான் வந்திருக்காரு. அதுக்கான பதிலாக கூட எடுத்துக்க வேண்டாங்க. தருமபுரி மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜனநாயக ரீதியா அமைதியா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை திட்டத்தோடு செயல்பட்டு இருக்குது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வேகத்தை தூண்டுவதாகவே நாங்கள் பார்க்குறோம். பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க அமைதியா இருக்காதீங்கடா, ஏன்டா அமைதியா இருக்கிறீங்கன்னு சொல்லி கடந்த சில நாட்களாக தூண்டுற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ பெண்ணாகரம் பேருந்து நிலை பணி முடிந்த பிறகு அங்கே நுழைவாயில் அமைக்கணும்னு சொல்லி ஏற்கனவே மாவட்ட ஆட்சியருக்கு முறையாக கடிதம் கொடுத்துருவோம். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பணிகளை தொடங்கணும்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டோம். அப்போ அது வேலை நடக்கலை. ஏன் நடக்கலைன்னு சொன்னால், பேருந்து நிலையத்தினுடைய முழு வேலையும் நடந்து முடியல, அதனால காலதாமதமாச்சு. இப்போ வேலை முடிஞ்சிருச்சு. அங்கே நுழைவாயில் அமைக்கும் பணி தொடங்குற நேரத்தில் திடீர்னு போய் அங்கே பூஜை போடுறோம். அது எவ்வளோ அநாகரிகமானது அல்லது கொச்சைப்படுத்துறதா இருக்குதுன்னு தெரியல. இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய செய்தியாக தான் நாங்கள் பார்க்குறோம்.